மறைந்த ஈரானிய உச்ச தலைவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே விளையாட்டு காட்ட நினைத்த அமெரிக்காவும் ஈரானினுடைய உச்ச பதிலடிகளும் இதனால் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளும். நாங்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் பழிவாங்குவோம், டொனால்ட் ட்ரம்பையும் நெட்டன்யாகுவையும் நிச்சயமாக பழிவாங்குவோம் என சபதம் செய்திருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகளும் தளபதிகளும் அதிரடியான அறிவிப்புகளும். சவுதி அரேபியாவின் 11 வருட முற்றுகையை உடைத்த யமன் ஹவுதிகளும் யமன் ஹவுதி தலைமைகளுடைய அதிரடியான அறிவிப்புகளும் இறுதிக்கட்ட மிரட்டல்களும். ஈராக்கிய களத்திலே அதிகரிக்கும் பதற்றமும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களும். உளவாளிகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்கும் பலஸ்தீனிய போராளிகளும் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த சூடானிய அரச இராணுவமும். காசாவின் களத்திலே பலஸ்தீனிய தலைமைகளின் படுகொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல முக்கியமான உளவாளிகளை பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றார்கள். மேலும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல உளவாளிகளுக்கு மரண தண்டனைகளையும் பொதுவெளியில் நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றைக்கு முன்தினம் மிக முக்கியமான உளவாளியான முஸ்தபா முஹன்னா என்கின்ற உளவாளிக்கு மரண தண்டனையை விதித்தார்கள். காசாவின் களத்திலே இருந்த ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்களை படுகொலை செய்வதற்கு பின்னால் இவனே இருக்கின்றான். அதே போன்று இறுதியாக முகமது அவுதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னுமொரு உளவாளியையும் தற்போது கைது செய்துள்ளார்கள். குறித்த உளவாளி முகமது அவுதாவினுடைய குடும்ப உறுப்பினர்களோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்ததாகவும் இதன் மூலமாகவே இராணுவ தலைமை அதிகாரி முகமது அவுதா தொடர்பாக பல உளவு தகவல்களை இவன் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முகமது அவுதா அவர்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு அவர் உயிரோடு இருக்கின்றாரா அல்லது கொல்லப்பட்டு விட்டாரா என்பதனை உறுதி செய்வதற்காக குறித்த உளவாளி வைத்தியசாலைக்கு சென்றிருந்ததாகவும் இவை தொடர்பான சிசிடிவி புகைப்படங்களை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இதற்கமைவாகவே குறித்த உளவாளி கைது செய்யப்பட்டு தற்போது அவனுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் காசாவின் களத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே பலஸ்தீனிய போராளிகள் சிறப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். வடக்கு காசாவிலும் கான்யூனிஸினுடைய பல பிரதேசங்களிலுமேயே இந்த சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் நெருங்கிய ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய அடிமை ஃபத்தா அமைப்பினுடைய ஆதரவாளர்களுடைய பலரையும் கைது செய்துள்ளார்கள். இவர்களையும் பொதுவெளியில் வைத்து தூக்கிலிடப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே உணவு மற்றும் மருந்துகளுடைய பற்றாக்குறை அதிகரித்திருப்பதனாலும் இந்த நிலைமைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல பலஸ்தீனியர்களை உளவாளிகளாக மாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான ஃபத்தா அமைப்பினுடைய ஆதரவாளர்களும் பலஸ்தீன் அதிகார சபையோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்கக்கூடியவர்களும் ஹமாஸுக்கு எதிராக செயற்படக்கூடிய பழங்குடி குடும்பங்களுடைய உறுப்பினர்களுமே அதிகமாக உளவாளிகளாக மாற்றப்பட்டு வருகின்றார்கள். இதனால் தற்போது இவர்களை முழுமையாக வேற்றாடுவதற்கான திட்டங்களையே பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் களத்தில் நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பழங்குடி குடும்பங்களுக்கும் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பழங்குடி குடும்பங்கள் குறித்த உளவாளிகளை அடையாளம் காண்பதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகள் உளவாளிகளுக்கு எதிராக வீரியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக பல உளவாளிகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். அடுத்து தென் சூடானினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மத்திய ஆப்பிரிக்க குடியரசு என்கின்ற நாட்டிலே தற்போது மோதல்கள் விரிவடைந்துள்ளன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நாடே மத்திய ஆப்பிரிக்க குடியரசாகும். தென் சூடானின் கருகாமையிலேயே குறித்த நாடு அமைந்துள்ளது. மேலும் குறித்த நாட்டிலும் தற்போது உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்களே தற்போது உள்நாட்டு போரை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசிலே உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு பின்னாலும் ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படுகின்றது. சூடானிலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்ற RSF படைகளுடைய தளபதியாக செயற்படும் ஹம்தான் டாக்லோவே மத்திய ஆப்பிரிக்க குடியரசிலும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். அதாவது மத்திய ஆப்பிரிக்க குடியரசிலே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய தலைமைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்ற RSF படைக்குழுக்களுடைய தலைவரான ஹம்தான் டாக்லோவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு RSF படைகளுடைய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவை முழுமையாக பெற்றுக்கொண்டே மத்திய ஆப்பிரிக்க நாட்டிலும் தற்போது
உள்நாட்டு போரை ஆரம்பித்துள்ளார்கள். மத்திய ஆப்பிரிக்க குடியரசு என்கின்ற நாடானது சூடானிய களத்திற்கு மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமாகவே காணப்படுகின்றது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசிலும் உள்நாட்டு போர் ஏற்படுவதனால் கிளர்ச்சியாளர்கள் குறித்த பகுதிகளை கைப்பற்றிக் கொள்வதனால் அது ஐக்கிய அரபு அமீரகத்தின் RSF படைகளுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தும். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் RSF படைகளுக்கும் இடையிலான ஆயுத பரிமாற்றத்திற்கான ஒரு பாதையாகவும் அதிகளவான வளங்களை பரிமாற்றக்கூடிய பாதையாகவும் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதற்கமைவாகவே ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஆதரவோடு மத்திய ஆப்பிரிக்க குடியரசிலும் தற்போது உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் சூடானிய அரச இராணுவம் சூடானினுடைய தென்கிழக்கு பிரதேசமான ப்ளூ நைல் மாகாணத்தை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ப்ளூ நைல் மாகாண பிரதேசமாகும். இதனுடைய எல்லை பகுதிகளில் RSF படைகள் நிலை கொண்டுள்ளார்கள். சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலேயே RSF படைகள் நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பகுதியானது எத்தியோப்பியாவினுடைய எல்லை பிரதேசமாகும். இந்த எல்லை பிரதேசத்தினூடாகவே சூடானிய அரச இராணுவத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு RSF படைகளும் எத்தியோப்பியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் திட்டமிட்டிருந்தன. எனவே இந்த திட்டங்களை முறியடிக்கும் நோக்கத்தோடு தற்போது சூடானிய அரச இராணுவம் குறித்த எல்லை பகுதிகளை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இவ்வாறு குறித்த ப்ளூ நைல் பிரதேசங்களை முழுமையாக மீட்டெடுப்பதன் மூலமாக எத்தியோப்பியாவினுடைய எல்லை பிரதேசத்திலிருந்து சூடானிய அரச இராணுவத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்டுவிடும். RSF படைகளும் குறித்த எல்லை பிரதேசத்தில் பலவீனமடைந்து விடுவார்கள். இதற்கமைவாக தற்போது சூடானிய அரச இராணுவம் குறித்த பகுதியில் உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் கடந்த 12 மணி நேரங்களாக குறித்த பிரதேசத்திலே உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்ற RSF படைக்குழுக்களுடைய பல தளங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் பல RSF பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈராக்கிய களத்திலும் தற்போது சிக்கல்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த வாரம் ஈராக்கினுடைய பிரதமர் ஊழலுக்கு எதிரான ஒரு சிறப்பான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த ஊழலுக்கு எதிரான ஈராக்கிய பிரதமருடைய நடவடிக்கைகளின் விளைவாக ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய 47க்கும் அதிகமான அரசியல் தலைமைகள் கைது செய்யப்பட்டார்கள். மேலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுன்னி கட்சியின் பல தலைவர்களும் பிரமுகர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களிடமிருந்து பல பில்லியன் டாலர் பணத்தையும் ஈராக்கிய அரசாங்கம் கைப்பற்றியுள்ளது. இந்த அரசியல் தலைமைகள் ஈராக்கிய மக்களுடைய பணத்தையும் சொத்துக்களையும் கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருந்தார்கள். இவற்றையே ஈராக்கிய அரசாங்கம் தரமான நடவடிக்கைகளின் மூலமாக மீட்டெடுத்துள்ளது. அத்தோடு அமெரிக்கா ஈராக்கிய அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியான உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுடைய ஆயுதங்கள் முழுமையாக கலைக்கப்பட்டு அவர்கள் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. மேலும் இதற்கமைவாக அமெரிக்க தூதர் டொம்பெராக்கையும் ஈராக்குக்கான தூதராக தெரிவு செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஈராக்குக்கான முழுமையான ஆதரவையும் நிறுத்தியது. ஈராக்குக்கான டாலர் கொடுப்பனவுகளை முழுமையாக நிறுத்தியது. ஈராக் எண்ணெய் வியாபாரத்தினுடைய லாபங்களையும் அமெரிக்கா முழுமையாக முடக்கியது. இதைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கியது. புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பு இந்த நிதிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஈராக்கிய எண்ணெய் வர்த்தகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு கிடைக்கப் பெற வேண்டுமாக இருந்தால் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை அவசரமாக ஈராக்கிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என உச்சழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 13ஆம் திகதிக்கு முன்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் அவர்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்றும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு கீழால் தான் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் ஈராக்கினுடைய புதிய பிரதமர் தற்போது அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இவ்வாறு ஈராக் எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான ஈராக்கிய புதிய பிரதமருடைய அறிவிப்புகளை தொடர்ந்து அமெரிக்கா ஈராக்குக்கான டாலர் கொடுப்பனவுகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. எண்ணெய் வர்த்தகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தையும் விடுவிப்பதாக அறிவித்துள்ளது. அத்தோடு ஈராக்கிய களத்தினுடைய இந்த நிலைமைகள் தொடர்பாக ஈராக்கினுடைய மூத்த பத்திரிகையாளர் எலிஜா மக்னியர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈராக்கிய பிரதமர் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். இந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டும். பல பில்லியன் டாலர் பெறுமதி அளவிலான ஈராக்கிய மக்களுடைய சொத்துக்கள் தற்போது ஊழல் அரசியல்வாதிகளிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. இது வரவேற்கப்பட வேண்டிய விடயமாகும். இருப்பினும் ஈராக்கிய பிரதமர் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள போகும் விடயங்களே சிக்கலானவை. ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு
குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கு ஈராக்கிய பிரதமர் வருகின்ற செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரையில் காலக்கெடுவை விதித்துள்ளார். அமெரிக்காவினுடைய உச்சழுத்தங்களுக்கு ஈராக்கினுடைய புதிய பிரதமர் முழுமையாக கட்டுப்படுவதாக தெரிகின்றது. ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுவான காத்திப் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகின்றது. ஏனென்றால் சிரியாவினுடைய அதிபர் ஜூலானி தெற்கு லெபனானை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஈராக்கில் இருக்கக்கூடிய காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவினர் சிரியாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். சிரியா மற்றும் ஈராக் எல்லை பிரதேசத்தில் மிகப்பெரிய மோதல்களும் வெடித்துவிடும். இதனால் தான் ஜூலானியை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கு அமெரிக்கா விரும்புகின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மிக நீண்ட கால திட்டமும் இதுதான். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிராக இன்னும் முழுமையாக திரும்பவில்லை. அடுத்த கட்ட போரிலே நிச்சயமாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக திரும்புவார்கள். ஈரானை முழுமையாக அழிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்கிவிட வேண்டும். சிரியாவை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று யமன் ஹவுதிகளையும் முழுமையாக அடக்கிவிட வேண்டும். இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலேயே ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு விரும்புகின்றார்கள். இதற்கமைவாகத்தான் அமெரிக்கா தற்போது ஈராக்கிய களத்தில் காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றது. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் ஈராக்கினுடைய புதிய பிரதமர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கும் செல்லப் போகின்றார். மேலும் இந்த சந்திப்பின் போது எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்றும் குறித்த பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈரானினுடைய மூத்த இராணுவ ஆய்வாளர் முகமது மரந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈராக் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் அமெரிக்காவின் பணைய கைதியாகவே இருக்கின்றார்கள். ஈராக்குக்கு எதிரான அமெரிக்காவின் போருக்கு பின்பு சதாம் ஹுசைனினுடைய ஆட்சி அதிகாரங்களுக்கு பின்பு ஈராக்கினுடைய எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்கா முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இதற்கான அரசியலமைப்பு மாற்றங்களையும் அமெரிக்கா ஈராக்குக்குள்ளே மேற்கொண்டுள்ளது. இதனால் ஈராக்கிய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய எண்ணெய் வர்த்தகங்கள் அனைத்தும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலேயே நிகழ்கின்றன. ஈராக் எண்ணெய் வர்த்தகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் அனைத்தும் அமெரிக்க மத்திய வங்கிக்கு செல்கின்றன. மேலும் அமெரிக்க மத்திய வங்கியை ஈராக்குக்கான லாபங்களை வழங்குகின்றது. அந்த லாபங்களை எப்போது வழங்க வேண்டும், எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதனையும் அமெரிக்காவை தீர்மானிக்கின்றது. பல பில்லியன் டாலர்களுக்கு ஈராக் எண்ணெய் வியாபாரத்தை மேற்கொண்டு லாபங்களை அடைந்து கொண்டாலும் அதற்கான பில்லியன் டாலர் பணத்தை அமெரிக்காவை கட்டுப்படுத்துகின்றது. மேலும் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஈராக்கிய அரசாங்கத்தை கொண்டு செல்லவும் முடியாது. இதனாலேயே குறித்த எண்ணெய் வியாபார பணத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ஈராக்கை பணைய கைதியாக வைத்துள்ளது. சதாமினுடைய ஆட்சிக்கு பின்பு ஈராக்கிய களத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட மிகப்பெரிய கொடூரங்களில் இதுவும் ஒன்றாகும். ஈராக்கை தொடர்ச்சியாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காகவே அமெரிக்கா இவ்வாறு செயற்படுகின்றது என ஈரானினுடைய மூத்த இராணுவ ஆய்வாளர் முகமது மரந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈராக்கினுடைய தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் தான் ஈராக்கிய களத்தில் ஈரானிய தலைமைகள் தனியான விசேட படைப்பிரிவுகளையும் அமைத்துள்ளார்கள். ஈரானிய IRGC இராணுவத்தினுடைய தலைமைக்கு கீழால் நேரடியாக செயற்படக்கூடிய, நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய விசேட ரகசிய படைப்பிரிவுகள் ஈராக்கிய களத்திலே உருவாக்கப்பட்டுள்ளன. குறித்த படைப்பிரிவுகள் ஈராக்கிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இயங்க மாட்டார்கள். அதே நேரம் ஈராக்கிய களத்திலே இருக்கக்கூடிய காத்திப் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என்றும் நிராயுதபாணியாக்கத்திற்கான ஒத்துழைப்பை வழங்கப் போவதில்லை என்றும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது ஈராக்கிய களத்திலே மீண்டும் பதற்ற நிலைமைகள் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றைய தினம் யெமனினுடைய களத்திலே நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மறைந்த ஈரானிய உச்ச தலைவரின் இறுதி சடங்கிற்கு செல்வதற்காக யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளும் பிரதிநிதிகளும் தயாராக இருந்தார்கள். மேலும் இவர்களை அழைத்துச் செல்வதற்காக யெமனினுடைய சனா விமான நிலையத்தில் ஈரானிய விமானம் களமிறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குறித்த விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக சவுதி அரேபியாவுடைய போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுத்தப்பட்டு குறித்த விமானங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதி தலைமைகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பாக யமன் ஊடகங்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளன. யமனினுடைய சனா விமான நிலையத்தில் ஈரானிய விமானம் அதிரடியாக களமிறங்கியது. கிட்டத்தட்ட 11 வருடங்களுக்கு மேலாக சவுதி அரேபியா யமனினுடைய வான்பரப்பை முற்றுகையிட்டுள்ளது. இந்த முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு ஈரானிய விமானம் அதிரடியாக களமிறங்கியது. இந்த சம்பவமானது ஈரானும் யமன் ஹவுதிகளும் தற்போதைய சூழ்நிலை
நிலையில் சவுதி அரேபியாவுக்கு விடுத்திருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கையினுடைய ஒரு படியாகும். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான சவுதி அரேபியாவின் வான்படை முற்றுகையை உடைத்தெறிந்துள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானினுடைய ஏனைய பயணிகள் விமானங்களும் குறித்த சனா விமான நிலையத்தில் களமிறக்கப்படும் என்றும் இதன் மூலமாக சவுதி அரேபியாவினுடைய வான்படை முற்றுகையானது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவின் தரைப்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய போர் ஆரம்பிக்கப்படும் என்றும் யமனினுடைய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் விசேட அறிவிப்பொன்றையும் வெளியிட்டிருந்தார். 11 வருடங்களுக்கு மேலாக நடைமுறையில் இருந்த சவுதி அரேபியாவினுடைய வான்படை முற்றுகையை தற்போது நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். இதற்கு பிறகு எங்களுடைய சனா விமான நிலையத்திலே விமானங்கள் களமிறங்கும். மேலும் இதனை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடும் மீண்டும் முற்றுகையை விதிக்கும் நோக்கத்தோடும் சவுதி அரேபியா செயற்படுமாக இருந்தால் நாங்கள் சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையங்களை இலக்கு வைத்தும் விமான நிலையங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விமானங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் சவுதி அரேபியாவுக்கு எதிராக தரை மற்றும் கடல் வழியாகவும் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்போம். யமன் மீதான சவுதி அரேபிய அமெரிக்க முற்றுகையை ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதற்கு மேலும் நாங்கள் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. இந்த அனைத்து முற்றுகைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலமும் நேரமும் தற்போது வந்துவிட்டன. இதற்கமைவாக தற்போது யமன் மக்கள் பொது அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். தலைவருடைய உத்தரவுக்காகவே தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபிய அமெரிக்க முற்றுகையை முழுமையாக நீக்கி ஆக்கிரமிப்பாளர்களை துரத்தி அடிப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதனால் சவுதி அரேபிய தலைமைகளுக்கு நாங்கள் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றோம். யமனினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய எந்த ஒரு வேலையையும் செய்துவிட வேண்டாம். மேலும் இதற்கான உச்ச பதிலடிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக வழங்குவோம் என யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இதற்கமைவாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். முன்னைய காணொளிகளில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து மறைந்த முன்னாள் உச்ச தலைவர் தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. நேற்றைய தினம் சர்வதேச நாடுகளிலிருந்து பல முக்கியமான தலைமைகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஹமாஸினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் மற்றும் PIG அமைப்பினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகளும் அரசியல் பிரதிநிதிகளும் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைவர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பான அனைத்து புகைப்படங்களையும் காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றேன். மேலும் இந்த இறுதிச் சடங்கிலே சவுதி அரேபிய மற்றும் கத்தாரி அடிமைகளுடைய சில பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். துரோகி அர்துகானினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஏனைய குட்டி அடிமைகளோ மூத்த அடிமையான ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிரதிநிதிகளோ கலந்து கொள்ளவில்லை. அடுத்து 40 நாள் போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஈரானுடைய வான் மற்றும் விண்வெளி படையினுடைய தளபதியாக செயற்படக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் சயீத் மஜித் மூசாவி அவர்கள் பொதுவெளிக்கு வரவில்லை. இருப்பினும் நேற்றிரவு குறித்த இறுதி சடங்குக்கு வருகை தந்து அவர் கலந்து கொண்டிருந்தார். இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 4 படுகொலை தாக்குதல்களிலிருந்தும் அவர் உயிர் தப்பியிருந்தார். அடிமை அரபுகளுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான வான்வழி தாக்குதல்கள் அனைத்திற்கும் அவரே பொறுப்பானவர். மேலும் இவரை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பல முறை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்திருந்தது. எனவே இப்படியான நிலைமையில் இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்வதற்காக அவர் வருகை தந்திருப்பது அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடலாம் என்றும் சில இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டதற்கு பின்பு சயீத் மஜித் மூசாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் எதிரிக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். எதிரினுடைய ஒவ்வொரு மீறல்களுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை தொடர்ச்சியாக வழங்குவோம். தியாக தலைவருடைய நோக்கங்களை நாங்கள் முழுமையாக கடைபிடிப்போம். மேலும் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் நிச்சயமாக நாங்கள் பழி வாங்குவோம். இந்த பிராந்தியத்திலே ஆக்கிரமிப்பாளர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக அவர்களை பழி வாங்குவோம். இதற்காக நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். மேலும் தற்போதைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுகின்றோம். இந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறும் வரை, ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்படும் வரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்து மறைந்த உச்ச தலைவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று வரக்கூடிய வேளையில் அமெரிக்கா அதிகளவான உளவு விமானங்களையும் உளவு ட்ரோன்களையும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கப்பல்களை நகர்த்துவதற்கும் அமெரிக்க படைகள் முயற்சி செய்துள்ளன. நேற்றிரவு கிட்டத்தட்ட 8க்கும் அதிகமான சரக்கு கப்பல்களையும் எண்ணெய் கப்பல்களையும் ஈரானிய வழித்தடத்தை பயன்படுத்தாமல் போருக்கு முன்பிருந்த வழித்தடத்தை பயன்படுத்தி நகர்த்துவதற்கு அமெரிக்க கடற்படையினர் முயற்சி செய்துள்ளார்கள். இதற்கமைவாக அமெரிக்க இராணுவத்தினர் விசேட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர்.
அறிவித்துள்ளார்கள். ஈரானிய தலைமைகளும் இராணுவ தளபதிகளும் இறுதிச் சடங்கில் மும்முரமாக இருப்பதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளையே அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. இதற்கமைவாகவே நேற்றிரவு ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் விளையாட்டு காண்பிப்பதற்கு அமெரிக்க இராணுவத்தினர் ஆரம்பித்துள்ளார்கள். இருப்பினும் ஈரானிய IRGC கடற்படையினர் இதற்கு அனுமதிக்கவில்லை. நேற்றிரவு அதிரடியாக ஈரானிய கடற்படையினர் களமிறக்கப்பட்டு அமெரிக்காவின் வழித்தடத்தின் மூலமாக ஓமான் எல்லை கருகாமையில் செல்வதற்கு முயற்சி செய்த எண்ணெய் கப்பல்களுக்கு எதிரான எச்சரிக்கை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த எச்சரிக்கை தாக்குதல்களை தொடர்ந்து 8க்கும் அதிகமான சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் போருக்கு முன்பிருந்த பாதையை பயன்படுத்தாமல் அமெரிக்கா நிர்ணயித்த பாதையை பயன்படுத்தாமல் ஈரானிய வழித்தடத்தையே பயன்படுத்தினார்கள். மேலும் முயற்சி செய்த இன்னும் சில சரக்கு கப்பல்கள் முழுமையாக பின்வாங்கிவிட்டன. இதைத் தொடர்ந்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். மேலும் நாங்கள் முழுமையான கண்காணிப்பிலேயே இருக்கின்றோம் என தெரிவித்திருந்தார். எனவே தற்போது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது அதிகரித்துள்ளது. இன்னும் 5 நாட்களுக்கு இறுதிச் சடங்கு நடைபெறப் போகின்றது. இந்த இறுதிச் சடங்கு நடைபெறும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா பல வேலை திட்டங்களையும் சூழ்ச்சி திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய போகின்றது. இதனால் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஈரானிய களத்திலும் எதுவும் நடக்கலாம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.